எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி தேங்காய் பால் வச்சு அருமையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 5 போல் நமக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் சேர்த்துங்க. மிதமான தணலில் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஈவனாக வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலாவை தனியாக ஆறுறதுக்காக வச்சிடலாம். இதை ஆற வைக்கிற சமயத்தில் சின்ன துண்டு புளிங்க. இந்த புளியை என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். இது ரெண்டும் ரெடியானதுக்கப்புறமா நம்ம மசாலா ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ட்ரை ஐட்டம் எல்லாம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமாங்க இதில் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய புளியை சேர்த்துக்கிறோம். அந்த தண்ணியோட புளியையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதே போல் 2 மீடியம் சைஸு வெங்காயத்தைங்க நறுக்கி இது மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க மீன் குழம்பு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பில்ங்க ஒரு மண்சட்டியை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு போட்டு நம்ம தாளிச்சுக்க போகிறோம். கடுகு போடுறதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கிங்க. இது பாதி அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறங்க இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் முழுமையாக நமக்கு வதங்கி கிடைக்கணுங்க. இது மாதிரி கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதனுடைய பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மசாலா பொருட்கள் சேர்த்துக்க போகிறோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காரம் சேர்த்துக்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகி வரணும் நமக்கு. இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா பேஸ்ட்டையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை சிம்மில் மூடி போட்டு நல்லா குக் பண்ண போகிறோங்க. இது மாதிரி நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்து கிளறினாலும் கிளறிக்கலாங்க. இல்லாட்டி தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு சிம்மில் குக் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு விடுங்க. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா தண்ணியில் கலந்து விட்டுட்டுங்க குக் பண்ண போகிறோம். நம்மளுடைய மசாலா முதலையே ஆயிலில் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எண்ணெயில் ஒரு முறை நல்லா கொதித்து வர விடுங்க. இது மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தண்ணியோடு நல்லா சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கணும். நல்லா இது தண்ணியில் கொதித்து நமக்கு கமகமன் வாசனை வருங்க. அந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணி நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இதில் காஷ்மீரி ரெட் சில்லி ஃப்ரை பண்ணி அரைச்சி சேர்த்துருக்கோம். நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளுடைய ரெட் சில்லியவே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதனுடைய அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ திக்கான தேங்காய் பால் 1 கப் அளவு எடுத்துருக்கேங்க. இந்த 1 கப் அளவில் இந்த தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ தேங்காய் பால் கலந்ததுக்கப்புறமா இது ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மீன் துண்டுகளை சேர்த்துக்க போகிறோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்துருக்க அளவுக்கு 250 கிராம் அளவுள்ள மீன் துண்டுகளை சேர்த்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். நான் இங்கே 2 மீனுடைய தலைப்பகுதி, வால் பகுதி, அது கூடவே 2 பீஸையும் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் இந்த குழம்புல சேர்த்துட்டுங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வைக்கக்கூடாது. மீன் இந்த குழம்புல நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
சிம்லையே வந்து நம்ம வச்சு இந்த மீனை வந்து குக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு நமக்கு மீன் அருமையாக வெந்து வந்திருக்குங்க. மீன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு நம்ம எடுத்துக்கக்கூடிய மீனுக்கு தகுந்த மாதிரி 5 நிமிஷமோ இல்லாட்டி 7 நிமிஷமோ அதுக்குள்ளே வந்து நமக்கு மீன் வந்து ரெடியாகி வந்துடுங்க. பாருங்கள், அருமையாக நமக்கு மீன் வெந்து வந்துடுச்சு. மீன் குழம்பை இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடுங்க. நம்ம வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வந்து சட்டியில் செஞ்சுருக்கோங்க. எப்பயுமே மண்சட்டியில் செய்யும் பொழுது ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா மண்சட்டியில் இருக்க சூட்டுக்கு அது அடுத்த 2 நிமிஷம் இல்லாட்டி 3 நிமிஷத்துக்கு குக் ஆகும். அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணுங்க. அவ்வளோதாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய மினிமலான பொருட்களை வச்சு அருமையான ஒரு மீன் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிக்குங்க. அந்த தேங்காய்க்கே உரிய மைல்டு ஸ்வீட்னஸோட இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மீன் குழம்பு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.